அரசியல்வாதிகள் தங்கள் நலன்களை கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒரு முடிவை எடுப்பதற்கான நிலையை அவர்களுடைய கருத்து கணிப்புகள், மக்களுடைய கருத்து கணிப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்பொழுது நிலையில் ஒரு தேர்தல் வைத்தால் லிபரல் கட்சி 225 ஆசனங்களை 304 ஆசனங்களில் பெறும் என்றால் அது ஒரு அறுதி பெரும்பான்மை. அவ்வாறான ஒரு பெரும்பான்மையை பெறுமிடத்து அது பல ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தனது ஆட்சியை கொண்டு சென்று பிறகும் ஒரு தேர்தலில் வெற்றியை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அது தனது ஆட்சியில் சாதிப்பதன் மூலம் ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும், அதேவேளை தங்களது திட்டங்களை தாங்கள் எடுக்கின்ற திட்டங்கள் அனைத்திற்கும் இந்த எதிர்கட்சிகளின் ஆதரவை தற்பொழுது நாடி இருக்க வேண்டிய நிலை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்குமாக இவ்வாறான ஒரு தேர்தல் என்பது ஏற்படுத்தப்படும். இப்பொழுது இடைத்தேர்தலுக்கான அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 தொகுதிகள் வெற்றுமையாக வந்தபடியால் அந்த தொகுதிகளுக்கான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. ஒன்று கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் விட்டு தூதுவராக சென்ற இடம் மற்றும் பில் பிளேயர் அவர்கள் விட்டு இங்கிலாந்துக்கான தூதுவராக செல்கின்ற 2 இடங்களும், இந்த 2 இடங்களும் லிபரல் கட்சியின் கோட்டைகள். எனவே அவற்றை வைத்து இவர்கள் நாடி பிடித்து அறிய முடியாது. ஆனால் அவற்றில் லிபரல் கட்சி வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. எதிர்கட்சி தனது முழு ஆதரவையும் அந்த அரசுக்கு கொடுக்கும், அவர்களுடைய திட்டங்களை கொண்டு செல்கும் என்ற உறுதியை அளிக்கின்றது என்றால் எதிர்கட்சிக்கும் தெரியும் இப்பொழுது தேர்தல் நடந்தால் தங்களால் வெல்ல முடியாது. மக்களுக்கும் ஒரு உறுதியான தலைமை என்பது தற்பொழுதைய ஆட்சியில் தேவை என்பதில் எந்தவித ஒரு சந்தேகம் இல்லாத தரப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், உறுதியான ஆட்சி இருக்கின்ற பொழுது எடுக்கப்படும் முடிவுகள் நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்கின்ற ஒரு கருத்து அங்கே ஆழமாக பதிந்திருக்கின்றது. இப்பொழுதைய கருத்து கணிப்பின்படி அது கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்றதை விட அது பெரும்பான்மை பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது அறுதி பெரும்பான்மை என்கின்ற 225 என்கின்ற தற்போதைய ஆசனங்களில் சில வேளைகளில் மாறி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அவ்வாறான ஒரு முடிவுக்கு வரும். இது நிச்சயமாக பியர் பாலிவியர் அவர்களுக்கான ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் இப்பொழுது ஒரு தேர்தல் நடந்தால். எனவே அவ்வாறான தேர்தல் நடக்காமல் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகின்றோம் என்ற நிலையில் பியர் நிச்சயமாக மாக்காணியுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவர். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றும் என்னவென்றால், டக்ஃபோர்டும் கனேடிய பிரதமர் மாக்காணியும் சந்தித்து பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பற்றி பேச போன்றோம். செய்திகளை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிகளுக்கு. 2026 ஆண்டில் லிபரல் கட்சிக்கு பெரும்பான்மைக்கு 3 இடங்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுகின்றது. அந்த நிலையில இப்படியான ஒரு தேர்தலை அறிவிக்க முடியுமா? நீங்கள் தேர்தல் வரும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? இல்லை, அது பார்த்த எதிர்பார்ப்புகள் என்பன மக்கள் மத்தியிலே இருப்பதை விட அரசியல்வாதிகள் தங்கள் நலன்களை கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒரு முடிவை எடுப்பதற்கான நிலையை அவர்களுடைய கருத்து கணிப்புகள், மக்களுடைய கருத்து கணிப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்பொழுது நிலையில் ஒரு தேர்தல் வைத்தால் லிபரல் கட்சி 225 ஆசனங்களை 304 ஆசனங்களில் பெறும் என்றால் அது ஒரு அறுதி பெரும்பான்மை. அவ்வாறான ஒரு பெரும்பான்மையை பெறுமிடத்து அது பல ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தனது ஆட்சியை கொண்டு சென்று பிறகும் ஒரு தேர்தலில் வெற்றியை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அது தனது ஆட்சியில் சாதிப்பதன் மூலம் ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும், அதேவேளை தங்களது திட்டங்களை தாங்கள் எடுக்கின்ற திட்டங்கள் அனைத்திற்கும் இந்த எதிர்கட்சிகளின் ஆதரவை தற்பொழுது நாடி இருக்க வேண்டிய நிலை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்குமாக இவ்வாறான ஒரு தேர்தல் என்பது ஏற்படுத்தப்படலாம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மக்கள் அதனை விரும்புவார்களா என்கின்ற கேள்விதான் இங்கே பெரியதாக இருக்கின்றது என்றால், நாங்கள் கடந்த ஆண்டுதான் தேர்தலை சந்தித்திருந்தோம். அந்த கடந்த ஆண்டு தேர்தலில் தான் இந்த அரசு வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் சிறுபான்மை அரசு என்கின்ற காரணம் காட்டப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் கனடாவில் கடந்த 8 தேர்தல்களில் 6 அரசுகள் சிறுபான்மை அரசுகளாகவே வந்தன. அது ஹாப்பர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது போல் மார்டினிலிருந்து ஹாப்பருக்கு ஹாப்பரில் இருந்து அப்படி தொடர்ந்து வந்தவை எல்லாம் சிறுபான்மை அரசுகளாக இருந்தவை. ஹாப்பர் ஒரு முறை பெரும்பான்மையை பெற்றிருந்தார்
அது நான் நினைக்கின்றேன் 2009 ஆண்டு தேர்தல் அல்ல 2008 ஆண்டு தேர்தலாக இருக்க வேண்டும். இப்பொழுது இடைத்தேர்தலுக்கான அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 தொகுதிகள் வெற்றுமையாக வந்தபடியால் அந்த தொகுதிகளுக்கான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. ஒன்று கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் விட்டு தூதுவராக சென்ற இடம் மற்றும் பில் பிளேயர் அவர்கள் விட்டு இங்கிலாந்துக்கான தூதுவராக செல்கின்ற 2 இடங்களும், இந்த 2 இடங்களும் லிபரல் கட்சியின் கோட்டைகள். எனவே அவற்றை இவர்கள் நாடி பிடித்து அறிய முடியாது. ஆனால் அவற்றில் லிபரல் கட்சி வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தேர்தல் ஒன்றுக்கான நடவடிக்கையை மக்கள் எவ்வாறு ஆதரிப்பார்கள் என்கின்ற கேள்வி என்பது சடுதியான முடிவுகளை கூட கொண்டு வரலாம் என்றால் மக்கள் விரும்புவார்களா என்கின்ற நிலை இருக்கின்றது. அதே நேரத்தில் எதிர்கட்சி தனது முழு ஆதரவையும் அந்த அரசுக்கு கொடுக்கும், அவர்களுடைய திட்டங்களை கொண்டு செல்கும் என்ற உறுதியை அளிக்கின்றது என்றால் எதிர்கட்சிக்கும் தெரியும் இப்பொழுது தேர்தல் நடந்தால் தங்களால் வெல்ல முடியாது என்று. அப்படி என்றால் இது ஒரு கூட்டாட்சிக்கு வழிவகுக்கும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? நல்ல கேள்வி. இது கூட்டாட்சி என்பதை விட எதிர்கட்சியின் ஆசி என்பது அவர்கள் வெல்கின்ற நிலைமை வரை, வாக்கு மாறும் வரை இருக்கும். அவ்வாறான மாற்றம் வரும் வரை அவர்கள் தங்களுடைய ஆதரவை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதேவேளை இப்பொழுது இந்த ஏனைய நாடுகளால் நடக்கின்ற விடயங்கள் இப்பொழுது குறிப்பாக பார்ப்பீர்களானால் இப்பொழுது அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அல்லது அமெரிக்காவினுடைய நிலையாக இருக்கலாம் அல்லது வேறு மற்ற நாடுகளுடன் நாங்கள் செய்கின்ற இந்த பொருளாதார உறவுகளாக இருக்கலாம். அவை கூட பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த எதிர்கட்சிகள் தாங்கள் வெல்லும் வரை அந்த நிலைமைக்கு இட்டு செல்லாது என்பதுதான் உண்மை. நீங்களே கூறியிருக்கின்றீர்கள் மக்களினுடைய விருப்பம் தான் எவ்வாறு இருக்க போனது அப்படி சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? மக்கள் இப்போ இவ்வாறான ஒரு தேர்தல் வருவதை விரும்புவார்களா? என்ன நினைக்கின்றீர்கள்? இல்லை, அதாவது எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், நிச்சயமாக மக்கள் இப்பொழுது நாட்டு நடப்புகளையும் உலக நடப்புகளையும் மிகவும் அவதானத்துடனும் மற்ற மக்களிடனும் ஒரு கவனித்து வருகின்ற தரப்பாக மாறி தங்களுடைய வாழ்வியலுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக தற்பொழுது அரசியலையும் இறையாண்மை மற்றும் சுதந்திரம் போன்றவற்றையும் எடுத்து கனேடிய பிரஜைகளாக தங்களை அதாவது உணர்வு பூர்வமாக செயலாற்றுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான காரணம் தற்போதைய இந்த உலக வழக்கும் மற்றும் இந்த கனடா மீதான மிரட்டல்களும் அல்லது கனடா பிரிந்து செல்லக்கூடியது போன்றவற்றிற்கான மறைமுக ஆதரவு போன்றவற்றை கொடுப்பதும். எனவே மக்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் தேவையானது என்பதை ஆளும் கட்சி விளங்கப்படுத்துமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு ஆதரவு கொடுப்பார்கள். அதாவது இல்லை, இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சி தாங்கள் பரிபூர்ணமாக ஆதரவு கொடுக்கின்றோம் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது இவர்கள் அதனையும் மீறி ஒரு தேர்தலை வைக்க முனைந்தால் சில வேளைகளில் அது மக்களின் விருப்புக்கு உட்பட்டதாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை இழக்கின்ற சாத்தியம் இருந்தும் அவ்வாறான நிலைமை ஏற்படாது என்றால் மக்களுக்கும் ஒரு உறுதியான தலைமை என்பது தற்பொழுதைய ஆட்சியில் தேவை என்பதில் எந்தவித ஒரு சந்தேகம் இல்லாத தரப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், உறுதியான ஆட்சி இருக்கின்ற பொழுது எடுக்கப்படும் முடிவுகள் நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்கின்ற ஒரு கருத்து அங்கே ஆழமாக பதிந்திருக்கின்றது. அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக கூற முடியும். அப்படி ஒரு தேர்தல் நடந்தால் லிபரல் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? நிச்சயமாக இப்பொழுதைய கருத்து கணிப்பின்படி அது கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்றதை விட அது பெரும்பான்மை பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது அறுதி பெரும்பான்மை என்கின்ற 225 என்கின்ற தற்போதைய ஆசனங்களில் சில வேளைகளில் மாறி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அவ்வாறான ஒரு முடிவுக்கு வரும். இது நிச்சயமாக பியர் பொலிவியர் அவர்களுக்கான ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் இப்பொழுது ஒரு தேர்தல் நடந்தால். எனவே அவ்வாறான தேர்தல் நடக்காமல் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகின்றோம் என்ற நிலையில் பியர் நிச்சயமாக மாக்காணியுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவர். இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய விடயம், இப்பொழுது பார்த்தீர்களால் டக் ஃபோர்ட் அவர்கள் ஒரு அதாவது ப்ரோக்ரசிவ் கன்சர்வேட்டிவ் என்கின்ற இந்த கன்சர்வேட்டிவ் ஒன்டாரியோவை சார்ந்தவராக இருந்தாலும் பிராக்மேட்டிக் லீடர் என்கின்ற நடைமுறை சாத்தியம் உள்ள தலைவராக மாறி வருகின்ற தன்மை இப்பொழுது தெரிகின்றது. அவர் கூட ஒரு நேரத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக வரக்கூடிய சாத்தியத்திற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பது போன்ற நிலைமைதான் தற்பொழுது உள்ளது. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி.
எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.